என்னவோ தெரியலக்கா, இவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயந்து வருது. வித்தியாசமா பேசுறா, நடந்துக்கிறா. இவளுக்கு என்னாச்சுன்னே விளங்கலையே. அப்பத்தா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அவளால அப்பத்தாக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு ரியாலிட்டிய முழுசா அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு இந்த நிலைமை வரவிட்டிருக்க கூடாதுன்னு ஒரு கில்ட் வேற. அவங்கள எப்படியாவது இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பாவம். நம்ம சக்தி அவளை வேண்டான்னு வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் அப்பத்தா கூட தானே இருந்துட்டு இருக்கா அவ. அவளோட அப்பா அம்மா அவளை புரிஞ்சுக்காம போனப்ப கூட அவ கவலைப்படவே இல்லை. அப்பத்தா தான் தனக்கு எல்லாமேன்னு நம்பிக்கிட்டு இருந்தா. பாவம், அப்பத்தாக்கு இப்படி ஆனதுக்கு பிறகு நொறுங்கி போயிட்டா. அக்கா, நீங்க சொல்றது சரினாலும் அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தது அப்பத்தா காண்டி இல்ல நமக்காண்டி தானே அவளே சொன்னால. ஆமாம், சொல்லி இருக்காதான். அப்ப நம்ம மேல இருக்க பாசத்தை விட அப்பத்தா மேல அதிகம் பாசம் வச்சிருக்காளா? என்னக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எல்லா விஷயத்தையும் மேலோட்டமா பாக்குற. பார்த்த உடனே ஐயோ அக்கான்னு பதறுவ, கண்ணீர் விடுவ. அடுத்த நாளே அவங்க மேல கோவப்படுவ. முத நாள் அவங்க சரின்னு சொல்லுவ, அடுத்த நாளே அவங்க தப்புன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவ. இதுதான் உன் குணம். தோ நம்ம ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அவ எந்த விஷயத்தையும் பட்டுன்னு பேச மாட்டா. அப்படியே பேசினாலும் ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட காமெடியா சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. பல சூழல்ல நான் மனசுக்குள்ள அமைதியாவே இருந்திருக்கேன். ஆனா ஜனனி அப்படி படபடன்னு எதையுமே பேச மாட்டா, படபடன்னு எதையும் செய்யவும் மாட்டா. ரொம்ப ஆழமா யோசிச்சு நிதானமா செயல்படுவா. ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், சரியா வருமான சந்தேகமும் படலாம். ஆனா அன்பு வச்சிட்டா அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்களுக்காக நிக்கிற குணம் இருக்கணும். அப்ப நான் அப்படி இல்லைங்கிறீங்களா? பாத்தியா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொல்றதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே படபடன்னு எல்லாத்தையும் கொட்டுற. பாத்தியா, நீ தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு இருக்கிறது தங்கமான மனசு, எனக்கு தெரியும். ஆனா நீ யோசிக்கிற விதம், அப்ரோச் கொஞ்சம் வேற, அவ்வளவுதான். இது பாரு நந்தினி, இப்ப சொல்றேன், இனிமே என்னோட வீட்டுக்காரரால ஜனனியை எதுவும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டா. இப்ப அவர் எதிர்த்து சண்டை போட போறாளா? இல்ல, அவர் நம்ம எல்லாரையும் ஒரு விதமா பயமுறுத்தி ஜெயிக்கணும்னு பாப்பார். பாத்தியா, இனிமே நம்ம ஜனனி கிட்ட அது நடக்காது. அவரை தாண்டி அவரை திரும்பவும் அடிக்கக்கூடிய சக்தியும் தைரியமும் இவளுக்கு வந்துருச்சு. இனிமே அவர் ஜனனிய எப்படியும் மடக்க முடியாது. அதை நான் இன்னைக்கு ஒரு நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். தர்ஷன், சொல்லு தர்ஷா, எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி, வந்துடுறோம், பார்த்துக்க. பிள்ளைகள்லாம் வந்துருச்சுக்கலாம். மண்டபத்திலேருந்து 3 பேர் வந்துட்டாங்களாம். நம்மெல்லாம் எங்கிட்டு போனோன்னு பிள்ளைகளை கேட்டுக்கிருக்காங்களாம். ஆத்தி, எல்லார்ட்டையும் சொல்லிடலான்னா இவ வேணாங்கிறா. இப்ப என்னக்கா செய்யறது? நம்மள யாராவது ஒருத்தர் போனா அவங்கள சமாளிக்க முடியும். நான் வேணா போகவா? ஒரு நாளைக்கு நீ எத்தனை மண்டையடி தான் வாங்குவ? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு? போய் உன்னால இப்போ அத்தனை பேரையும் சமாளிக்க முடியுமா? உன் புருஷன்ட்ட போய் அடி வாங்க போறியா? பேசாம இரு. யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். நீங்க போறீங்களா?
ம் நான் வேணா போகிறேன், பார்த்துக்கிடலாம். சரி. ஆ நீங்க இருங்க, நான் போயிட்டு அங்கிருந்து ஃபோன் அடிக்கிறேன். அவட்ட அவட்ட சொல்லிட்டு சொல்லிருங்க. கிளம்புறேன். ஜனனி, வீட்டில் பிள்ளைகள்லாம் வந்துருச்சுக்கலாம். அக்கா நீங்க கிளம்புங்கக்கா. நீங்க 2 பேரும் கூட கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாப்ல. நாங்க பாத்துக்கிறோம். அப்பதான் கண் முழிச்சா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். இல்ல ஜனனி, ரேணுகா போட்டோம். நானும் நந்தினியும் இங்கே இருக்கோம். ரேணுகா நீ கிளம்பு. சரி நான் போறேன், நீங்க பாத்துக்கிடுங்க. பாத்துக்க ஜனனி, சரிக்கா. ஏதாச்சும் சரி. சாப்பிடுங்க. வரேன். ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணுங்கக்கா. சரி சரி. ஜனனி, நீ எதுவுமே சாப்பிடலையே, பட்னியா கிடக்க. ஏதாவது சாப்பிடலாம் வா. அக்கா நீங்களும் எதுவும் சாப்பிடல. கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்களா? நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குற? வா சாப்பிடலாம், காப்பியாவது குடிச்சிட்டு வரலாம். இல்லக்கா எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம இவளுக்கு வாங்கிட்டு வருவோம். சரி நாங்க போயிட்டு வரோம். வாங்க. பாத்துக்க என்ன. சிஸ்டர், அப்பதாவ ஒரே ஒரு தடவை பார்க்கணும் சிஸ்டர். மேடம் சாரி மேடம், அவங்கள பார்க்க முடியாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இல்ல சிஸ்டர், நீங்க எப்படி மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி போட்டுட்டு போறேன் சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சொன்னா கேளுங்க, நீங்க வெளியெல்லாம் போயிட்டு வரீங்க, கவுன் போட்டு தான் உள்ள போகணும். ஓகே சிஸ்டர், நான் கவுன்லாம் போட்டுட்டு போறேன். நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சரி மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். என்ன ராமலிங்கம், இப்போ புரியுதா என் பிளான் என்னன்னு? அண்ணே, எப்படின்னா உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? அது பிறந்ததுலேருந்தே கூட இருக்குதாப்பா. உன் பொண்டாட்டியை எப்படி பார்க்குற நீ? இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா? அதுக்கு இல்லைண்ணே, நீங்க இம்புட்டு யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னு நாங்க யாரும் நினைக்கல. அதான் குணசேகரன். நீ மட்டும் இல்லம்மா, இந்த நிற்கிறான் பாரு என் தம்பி, இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை நம்பவே இல்லை. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா? ஆமாண்ணே. மாமா, அப்ப நான் இனி உங்க வீட்டு மாப்பிள்ள தான் இல்ல மாமா? அது உங்க அப்பன் கையில் தானப்பா இருக்கு, என் கையில் இல்லை. என்ன ராமலிங்கம், என்ன இம்புட்டு யோசிக்கிற? மொழி எங்கிட்ட போதாப்பா? ஏப்பா, எம்பிட்டு காசு பணம் வசதி வந்தாலும் இந்த திருட்டு மொழி உன்னை விட்டு போலையப்பா. என்னண்ணே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. புரியலையா கதிரு? என்ன புரியலையா? எங்க வீட்டு மாப்பிள்ளைய உங்க மகனை ஏத்துக்கணும்னா கரிகாலனுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு நாங்களும் யோசிப்போம் இல்லையா? என்னண்ணே, சரிதானே? அதான் என் தம்பிங்கிறது. பிடிச்சா மதியில பாயிண்ட. என்ன புதுசு புதுசா ஏதேதோ கேக்குறிய? ஏற்கனவே கரிகாலம் உங்க வீட்டு மருமவன் தான் முடிவு பண்ணி தானே எல்லா வேலையும் செஞ்சிய. இப்ப வந்து இதெல்லாம் சொல்றிய? குழப்பமா இருக்கே. ஏம்மா, குழப்பமெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அன்னைக்கு நான் தான் என் வீட்டில் வச்சு சம்மந்தம் பேசினேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது கரிகாலை மட்டும் கிடையாது, ராமலிங்கமும் அவன் மகன் கரிகாலனும் 2 பேரும் சேர்ந்து அப்பனும் மகனுமா வந்தாங்க. நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சம்மதிச்சேன். யாருக்கு கொடுக்க சம்மதிச்சேன்? மதுரையில் இருக்கிற முக்கியமான கோடீஸ்வரங்களில் ஒருத்தனாக இருக்கிற ராமலிங்கத்தோட மகன் கரிகாலனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே? அதுக்கப்புறம் அந்த சம்மந்தம் நடக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு. அது சின்ன பிள்ளை, படிக்க வேண்டிய பிள்ளை, மேலே படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வீட்டில் பொம்பளை ஆளுகளாக அபிப்பிராயப்பட்டாங்க. சரின்னு அந்த சம்மந்தத்தை கைவிட்டேன். விட்டுட்டு என் தங்கச்சி ஆதிரியை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். சொன்னாப்பா அதில் இவங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம். இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
சரி ராமலிங்கத்தை பேசுவோம்னு சொல்லி ராமலிங்கத்தை வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு என் தம்பிமார்களை அனுப்பிச்சேன். என் தம்பிமாரி அங்கே வந்து பார்த்தாங்க. ராமலிங்கம் வெளிநாட்டுக்கு போயிட்டாராம். பொண்டாட்டின்னு வீட்டில் ஒரு பொம்பளை இருக்குது. அது வந்து ராமலிங்கத்தோட மொத தாரமா. விசாரிச்சு பார்த்ததுல ராமலிங்கத்துக்கு 2 பொண்டாட்டியா. 2ஆம் தாரம் ஜான்சி ராணிக்கு பிறந்தவன் தான் கரிகாலன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம்ப்பா எனக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, அதுக்கப்புறமும் நான் ஒன்றும் வார்த்தை மாறிடல, பிறண்டரில்ல, உருண்டரில்ல. வீட்டை போய் பார்த்து வாங்கப்பா, அந்த பொம்பளையாலையும் கரிகாலனும் போய் பார்த்து வாங்கன்னு சொன்னேன். போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து இல்லைன்னு, ஏம்மா உன் வீடு தெரியுமில்லம்மா எங்கே இருக்குன்னு? உன் வீடு தெருவு கிருவெல்லாம் தெரியுமில்லம்மா? என்னை மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் உன் வீட்டில் வந்து சம்மந்தம் வச்சுக்கிடுவானாம்மா? உனக்கே தெரியுதுல்லம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இருந்து நான் ஒன்றும் வார்த்தை மாறிடலப்பா. பேசிட்டேமேங்கிறதுக்காக எனக்கு பரிபூர்ண சம்மதம்மா பண்ணிக்கலாமான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பொம்பளையாளர்களை பூரா சமாளித்து எல்லார்ட்டையும் சம்மதம் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னு தெரியுமா? இந்த பயலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கரிகாலனை. அதான் முதல் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நடந்தது பூரா உன்ட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்பயும் சொல்கிறேனப்பா, இந்த கல்யாணம் எனக்கு சம்மதம். அது நல்லபடியாக நடக்கணும்னா ராமலிங்கம் கையில் தாம்மா இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லை. ஏய் ராமலிங்கம், இப்பயும் உடச்சி சொல்கிறேனப்பா, கரிகாலன் உன் மயன் தானே, உன் வாரிசு தானே. என்ன யோசிக்கிற? என்னதான் அவன் 2ஆம் தாரத்து மகனாக இருந்தாலும் உன் புள்ள தானேப்பா. உன் சொத்துல பாதி அவனுக்கு எழுதி கொடுக்கணுமா இல்லையா? சட்டமும் அதை தானே சொல்லுது. கோர்ட்டுக்கிட்டுன்னு போனாங்கன்னு வையே, அதான் நிற்குமாப்பா. அதை தான் எழுதி கொடுன்னு சொல்கிறான். யோசிச்சுக்கிட்டே நிற்காத. இங்கே பாரு, நீ எனக்கு நண்பன், அதுக்காக உன்கிட்ட கேட்கவே இல்லை. உன் மகனுக்கு உன் சொத்தை எழுதி கொடு. அப்படி எழுதி கொடுத்தா தானப்பா ராமலிங்கத்தோட மகன் கரிகாலன்னு ஒரு உலகம் நம்பும். அதானே நல்லா இருக்கும்ப்பா. இல்லாட்டி தப்பா பேசிட மாட்டாங்களா? சரியா, என்னத்துக்கு அப்படி முழிக்கிற? அண்ணா சொல்றது சரியா தானே இருக்கு. உன் பிள்ளைக்கு சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு என்னத்துக்கு இப்படி யோசிக்கணும்? அண்ணன் சொல்ற மாதிரியே பார்த்து செஞ்சு விட்டுரு. பாருமா, இப்படி யோசிக்கிறாரு. அப்ப இவ்வளோ நாள் என்ன மகனே மகனேன்னு கொஞ்சம் இதெல்லாம் சும்மாவா? ஏய் ராமலிங்கம், என்னத்துக்கு திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அப்படி பூமியை பார்த்துக்கிட்டே இருக்க? ஏப்பா, உன் மகனுக்கு உன் சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, அப்புறம் நான் மட்டும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு எப்படி எதிர்பார்க்குறிய? அண்ணே, நான் அப்படியெல்லாம் யோசிக்கலண்ணே. நான் செய்ய தயாராக தான் இருக்கேன். இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேண்ணே. சரி, நல்லதா போச்சு, விட்டுரு, அவ்வளோதானே. அண்ணே, வேற எதனாலும் சொல்லுங்களேன், கரிகாலனுக்காக கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேண்ணே. அது கேட்போம். நீ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு அது தெரியாதா? உன் மனசு எனக்கு தெரியாதாப்பா? நான் ஒன்றும் பெருசாலாம் கேட்க போகிறதில்லப்பா. இந்த மேலூருக்கு போகும்போது, அடிக்கடி போகும்போது மெயின் ரோட்டில் பார்ப்பேன். அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. உனக்கு என்ன பேர் அது? ராம் பேலஸு. ராம் பேலஸு. அடேங்கப்பா, என்ன அருமையாக பேர் வச்சிருக்க. அந்த மண்டபத்தை என் தம்பி கதிர் பேருக்கு முடிச்சு கொடுத்துரு.